நமக்காக இங்க சாப்பிடுற விஷயம் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமா வகை வகையா இருக்கு. இந்த ரமஜான் மந்த் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியா பர்ச்சேஸோட சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே இல்லாம இருக்கு. இந்த ரமஜான் மந்த் ஒரே ஒரு வேளை சோறு கிடைச்சிராதா அப்படின்றாங்க ஏங்கிட்டு இருக்க அந்த சின்ன சின்ன பசங்க. இந்த ரமஜான் மந்த்ல முஸ்லிம்ஸ் தொழுகைன்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படி நம்ம நாட்டுல நம்ம அமைதியான சூழல நமாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க தொழுகைக்கான இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இன்னும் இதோட பயங்கரமா தான் இருக்கு. சில காரணங்களால என்னால வீடியோ கொண்டு வர முடியல. மற்ற நாட்களை விட இந்த ரமஜான் மாசம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா சஹர் இஃப்தியார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சஹர் இஃப்தியார் நான் முன்ன சொன்ன மாதிரி நமக்கு விதவிதமா கிடைச்சிருது. ஆனா இவங்களுடைய சஹர் இஃப்தியார் பாத்தீங்கன்னா ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன்ல இருக்க மக்களை பத்தி தான். புனித ரமஜான் மாசத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட சுவாரஸ்யமா கொண்டாடுறது இந்த பாலஸ்தீன்ல இருக்க மக்கள் தான். ஆனா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பயத்துல இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி நம்ம கண்டிப்பா உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அதுவும் இல்லாம ரம்ஜானுடைய கடைசி நாட்கள் நெருங்கி இருக்கும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட எது கேட்டாலுமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்புவோம், நல்லதே நடக்கும்.